ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றிலிருந்து ரொம்பவே இந்தியாவுக்கே ஒரு கூக்குரல் அப்படின்னா, குஜராத்தில் அகமதாபாத் அந்த விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட். உண்மையிலேயே சோகத்துக்குரிய ஒரு விஷயம். யாரும் எதிர்பார்க்காத ஒரு விபத்து அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதை வந்து பார்த்தீங்கன்னா, நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இது குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பயணத்துல பயணிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 242 பேர், அதாவது விமானிகள், அந்த விமான பயணிகள், அதே போல அந்த விமானத்துல வேலை செய்யற பெண்கள் உட்பட 242 பேர் இந்த விமானத்துல பயணிச்சிருக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக என்ன பண்ணியிருக்காரு, ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, பிழைச்சிருக்காரு. அந்த சீட் நம்பர் 11A அதுல இருந்த பயணி மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, எக்ஸிட் வழியா என்ன பண்ணியிருக்காரு, அந்த விபத்தை சுதாரிச்சு உடனே எக்ஸிட் வழியா குதிச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன் உயிரை காப்பாற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவருக்கு என்ன பண்றாங்க, வாழ்த்துதல் சொல்லிட்டு இருக்காங்க. இறந்தவர்களுக்கு மனமார்ந்த அஞ்சலியை நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து செலுத்திக்கிறோம். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த விஷயத்தை வச்சு எப்படியெல்லாம் அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற வலதுசாரிகள் சப்போர்ட் பண்ணுகிற ஒரு சில மீடியாக்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த அனுதாபப்படணும். அதாவது எத்தனையோ உயிர்கள், ஒரு குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்கு. ஒரு புது பெண், கல்யாண பெண் தன்னுடைய கணவரை பார்க்கறதுக்காக செல்லும் போது கூட அந்த விபத்து நடந்திருக்கு. அதே போல கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸ், இவங்களாம் இறந்திருக்கிறாங்க. ஆனா இதை எப்படியெல்லாம் அரசியல் பண்ணலாம், இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்டை வச்சு எப்படியெல்லாம் அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்னப் கோஸ்வாமி ரிப்பப்ளிக் டிவில இருக்கிற அவர் வந்து பார்த்தீங்கன்னா வலதுசாரி, அதுவும் இல்லாம இந்திய போர் அறிஞர் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எப்படி அரசியலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பப்ளிக் டிவில ஒரு விவாதமே நடத்தியிருக்காங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சியில என்ன பண்றாங்க, அந்த உயிர் பிழைச்சார்ல 11A அந்த சீட்ல உட்கார்ந்தவர் உயிர் பிழைச்சு நடந்து போறாரு. அந்த அவருக்கு அடிபட்டிருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம நான் உயிர் பிழைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு இதுல அவர் என்ன பண்றாரு, போயிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ரிப்பப்ளிக் டிவில ஒரு விவாதமா நடத்துறாங்க. இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்டை ஒரு விவாதமா நடத்தி அதுல எப்படி இது அரசியலை கொண்டு வரலாம், மதத்தை எப்படி உட்புகுத்தலாம், பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சில், அதாவது மடைமாற்றுகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்தான் ரிப்பப்ளிக் டிவில இருக்கிற அர்னப் கோஸ்வாமி என்ன பண்றாரு, செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இவருக்கு வந்து வலுவான கண்டனங்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நம்ம மட்டும் இல்ல, நிறைய பேர் என்ன பண்றாங்க, கண்டனம் தெரிவிச்சாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏர் இந்தியா விமானத்தை மெயின்டைன் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய நாடான துருக்கியை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இதை வந்து என்ன பண்றாங்க, மெயின்டைன் பண்றாங்க. பாகிஸ்தானுக்கு ரொம்ப நெருக்கமான நட்பான நாடு துருக்கி, அங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோ துருக்கியோட டெக்னிக்கல் வச்சுதான் என்ன பண்றாங்க, இதை வந்து என்ன பண்றாங்க, மூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஆர்பி ஏத்துறதுக்காக இந்த அளவுக்கு ஒரு கேவலமான, அதாவது 241 பேர் இறந்திருக்காங்க. அவர் ஒருத்தர் மட்டும் தான் பிழைச்சிருக்காரு. 242 பேர் பயணிச்சிருக்கிறாங்க. அவர் ஒருத்தர் தான் பிழைச்சிருக்கிறாரு. மீதி 241 பேர் இறந்திருக்கிறாங்க. இந்த இறப்புல வச்சு எப்படியெல்லாம் அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்னப் கோஸ்வாமி என்ன பண்ணியிருக்காரு, இதை ஒரு விவாதமா நடத்தியிருக்கிறாரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் இந்த மெயின்டெய்னை ஒழுங்கா பண்ணல, இந்தியாவில் எதனா ஒரு அசம்பாவத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மடைமாற்றுகிற ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அர்னப் சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இத நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல வச்சு பீகார்ல அவங்க ஓட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, பாஜகல ஓட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர்ல புல்வாமா அட்டாக் நடந்தது. சோ அந்த அட்டாக்கை வச்சு இங்க பாஜக நாடாளுமன்ற தேர்தலை எப்படி வந்து ஓட்டுகளை சேகரிச்சாங்க அப்படின்றது நம்ம நாடுக்கே தெரியும். இத வந்து இந்த அட்டாக்கை பயன்படுத்தி பாஜக யூஸ் பண்ணிக்கிடுச்சு, மோடி யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய ஜம்மு காஷ்மீர்ல இருந்த மாலிக் அப்படின்ற ஒரு ஆளுநர் வந்து என்ன பண்றாரு, தெல்ல தெளிவா வந்து என்ன பண்றாரு சொல்றாரு. சோ இந்த அளவுக்கு வந்து பாஜக வந்து இந்த மாதிரிலாம் அனுதாபங்களை தேர்ந்து தன்னுடைய அரசியல் ஓட்டு வாங்கிக்காக எந்த காரியத்துக்கும் போவாங்க அப்படின்றதுதான் நம்ம சொல்லல, அப்போ ஜம்மு காஷ்மீர்ல இருந்த ஆளுநர் சொல்றாரு. வரலாற்று குறிப்புகளும் அப்படிதான் சொல்லுது. சோ அதை இதோட ஆட் பண்ணி இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, குஜராத்ல நடந்த இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல பயன்படுத்தி பீகார்ல ஓட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த வருஷத்து எண்டில் வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்குது. சோ இஸ்லாமியர்களை எப்படியெல்லாம் இதுல
கனெக்ட் பண்ணி இஸ்லாமியருடைய சிறுபான்மையினர் ஓட்டுகளை எப்படியெல்லாம் வந்து இங்க விழக்கூடாது, அதாவது பாஜகவுக்கு தான் எல்லாமே விழணும், இந்து அமைப்புகள்லாம் சேர்ந்து இஸ்லாமியர்கள் அது சிறுபான்மையினர் எல்லாம் ஒதுக்கி எப்படி ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை உள்ள எப்படியெல்லாம் கொண்டு வராங்க, மதவாத அரசியலை கொண்டு வராங்க, சிறுபான்மையினரை ஒடுக்குறாங்க அப்படின்ற ஒரு செயல் தான் தெல்ல தெளிவா தெரியுது. சோ இந்த பிளைட் ஆக்சிடென்ட் உண்மையிலே வருந்தத்தக்கது. இதுல உயிரிழந்தவங்களுக்கு உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இறுதி அஞ்சலி நம்ம என்ன பண்றோம் செலுத்துறோம். ஆனாலும் ஒரு சில மீடியாக்கள் இத வந்து அரசியலாக்குறாங்க. இதுல தேவையில்லாம இஸ்லாமியர் நாடுகள், இஸ்லாமியர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களே குறிவைத்து என்ன பண்றாங்க, பேசி இது பண்றாங்க, இதை மடை மாற்றுகிறாங்க அப்படின்றதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாவே பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பெரு கண்டனத்துக்குள்ள என்ன பண்ணுது, வலம் வந்துட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும். விமானத்துறை அமைச்சர் அந்த விமான விபத்து நடந்த இடத்தை வந்து என்ன பண்ணிருக்காரு, பார்வையிட்டு இருக்காரு. இத பின்னாடி இசையோட சேர்த்து என்ன பண்ணிருக்காரு, ரீல்ஸ் போட்டிருக்காரு. இது நீங்க ரீல்ஸ் போடுறதுக்கான டைமா சார்? இது ஒரு உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இப்ப ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதை போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், பார்வையிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த பார்வையிடுறதையும் என்ன பண்றாரு, மியூசிக்கோட போட்டு என்ன பண்ணிருக்காரு, ரீல்ஸ் போட்டிருக்காரு. ஸோ இதுவும் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரவலாயிருக்கு. இதற்கு அவருக்கு பல்வேறு கண்டனங்களும் எழுந்திருக்கு. ஸோ பாஜக சார்ந்த கூட்டணிகள் இதை எப்படியெல்லாம் அரசியலாக்கணும், அதாவது ஒரு கொடூரமான RSS சித்தாந்தம் இந்த வலதுசாரிகள், இந்தியாவில் இருக்கிற வலதுசாரிகள் இப்பேற்பட்ட ஒரு காரியங்களை செய்யறாங்க, இதுக்கு ஒரு சில மீடியாக்களும் துணை போகுது அப்படின்றது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. உண்மையிலேயே இந்த விமானத்துல இருந்த 241 பேருக்கும் ஃப்ரண்ட்வுட் சார்பாக நாங்கள் இறுதி அஞ்சலி செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.